என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த எழுப்புதலின் கூட்டத்தில் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய், யூடியூபின் மூலமாய் பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த எழுப்புதலின் நாட்களிலே கர்த்தர் எப்படி தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார், எப்படிப்பட்ட எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கிறார், எழுப்புதலின் காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை இந்த வருடம் முழுவதும் நாம் நிறைய காரியங்களை ஆவியானவர் நமக்கு விளக்கி காண்பித்தார். நான் இந்த நாளில் கூட வேத வசனத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்த்து முதல் நூற்றாண்டில் நமக்கு முன்பதாக இருந்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார், எப்படி தடைகள் வந்தது, அதை அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளாக கூட அந்த எழுப்புதலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 14, 15 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க வேணாம். இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, லீதியாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி இருக்கிறாள். அவள் யார் என்று சொன்னால், ரத்தாம்பரம் விற்கிறவள், அதாவது கார்பெட் வைக்கிற ஒரு சகோதரி, பணக்காரி. அந்த சகோதரி, அந்த நாட்களில் கார்பெட் வைக்கிறதுனா சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த சகோதரி பவுலும் சீலாவும் எப்பவும் ஜெபம் பண்ணுற கடற்கரையில் வந்து அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதை கவனித்து கேட்குறா. அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, அதை கவனித்து கேட்குறா. அப்படி கவனித்து கேட்கும் பொழுது அவருடைய இருதயத்தை ஆவியானவர் திறக்கிறார். அவள் இருதயம் திறக்கப்பட்ட உடனே அவளுக்குள்ளாய் ஒரு மனசாட்சி பேச ஆரம்பிச்சிருச்சு. அவள் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டா. உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறான். ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவள் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறா. என்ன சொல்கிறா, எங்கள் வீட்டில் வந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அந்த சகோதரி பவுலையும் சீலாவையும் அழைக்கிறாள். அப்படி அழைக்கும் பொழுது அவர்கள் அந்த ஜெப வீட்டுக்கு, அந்த ஜெபிக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஜெபிக்கிற இடத்துக்கு போகும் பொழுது சில சம்பவங்கள் நடக்குது. எழுப்புதலின் காலத்தில் ஜெபிக்கிற மனிதர்களை பிசாசு சில நேரங்களிலே தாக்கக்கூடும். சில நேரங்களிலே சோதனைக்குள்ளாக பிரவேசிக்க செய்யும். சில நேரங்களிலே சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வரக்கூடும். இந்த தேவ மனிதர்கள் ஜெபிக்க போகிறாங்க. அங்கே தன்னுடைய எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணும்படியாய் குறி சொல்லக்கூடிய ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கிறாள். அந்த பெண் சொல்றா, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்தரா உறக்க சொல்றா. அந்த ஜனங்கள்லாம் கேட்கும்படி உறக்க சொல்றா. அவ சொன்னது நல்லது தானே, அவ சொன்னது கரெக்டு தானே, அவர் உன்னதமான தேவனுடைய குமாரனுடைய ஊழியக்காரர்கள் தானே, அவங்க ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தானே, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இவங்க எதுக்கு போகிறாங்க? ஆண்டவரை துதிப்பதற்காக,
ஆண்டவர் அங்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிற அந்த சகோதரிக்கு அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் இவங்க அந்த இடத்துக்கு ஜெபிக்க போறாங்க. ஜெபிக்க போறவங்களை பிசாசு எப்படி தாக்குறான் பாருங்க. நல்லது செய்கிற மாதிரி, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி, அவங்க செய்கிற காரியத்தை உலகத்துக்கு சொல்கிற மாதிரி இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று உறக்க சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, பிசாசு சில நேரங்களில் எழுப்புதலை தடுப்பதற்காக நம்மோடு கூட போராடுவான். அவன் எப்படி போராடுறான்? அவங்களுடைய சிந்தனையை தாக்குறான். அவங்க ஜெப சிந்தனையில் இருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் ஜெபிக்க அந்த அம்மா வீட்டுக்கு போறாங்க, ஜெபிக்கிற இடத்துக்கு அவங்க போறாங்க. ஆனால் இவ சம்பந்தம் இல்லாமல் யாரோ ஒருத்தி, குறி சொல்கிற ஒருத்தி அந்த இடத்துல வந்து இவங்களை குறித்து பேசுகிறான். ஒருவேளை சிந்தனையில் தாக்கப்பட்டு அவங்களுக்குள்ள பெருமை வந்துருந்துச்சுனாக்கா அவங்களால ஜெபிக்க முடியாது. சிந்தனையில் தாக்கப்பட்டு ஒருவேளை பாவம் உள்ளே பிரவேசித்திருந்தால் அவங்களால ஜெபிக்க முடியாது. சிந்தனையை தாக்கி அவர்களை ஜெபிக்க விடாதபடிக்கு சத்துரு போராடுகிற காலம் எழுப்புதலின் காலம். எழுப்புதலின் காலத்தில் ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது பிசாசானவன் சும்மா விட மாட்டான். அவன் எப்படியாகிலும் அவர்களை தாக்க வேண்டும், எப்படியாகிலும் அவருடைய சிந்தனையிலே ஒரு தாக்குதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய சிந்தனையை அவன் தாக்குகிறான். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில், கவனிங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடம், ஜெபிக்கிற ஒரு பிளேஸ். இப்ப ஜெப மையம் போல ஜெபிக்கிற ஒரு இடத்துக்கு போகையில், குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிற ஆவியின் ஏவுதலை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதினால், குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின, தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டாள். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நல்லா கவனிச்சு பாருங்க. இவ சொல்றது சரியானது, 100% சரி, அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இவ யாரு? பிசாசினால் ஏவப்படுகிற ஒரு மனுஷி, பிசாசினால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷி, இவள் குறி சொல்லுகிற ஒரு மனுஷி. இவ கரெக்டா 100% கரெக்டா சொல்றா. சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, அவங்க ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாங்க, அவங்க ரொம்ப சரியா சொல்லிட்டாங்க, போய் தலையை லொடுக்கு நீட்டுவாங்க, அப்படியே காத்திருந்து போவாங்க. பிரியமானவர்களே, இவர் என்ன பண்றாரு? இவருடைய சிந்தனையில தாக்குதல் வருகிறது என்பதை புரிந்து கொண்டாங்க. சிந்தனையை பிசாசு தாக்குகிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதற்கு ஒரு பொழுதும் அவர்கள் இடம் தரவில்லை. அந்த அப்ரிசியேஷனுக்கு, அந்த விதமான பெருமைக்கு, அந்த விதமான டைவர்ஷனுக்கு, அந்த விதமான ஒரு விதமான உற்சாகப்படுத்துகிற காரியத்துக்கு அவர்கள் ஒரு பொழுதும் இடம் கொடுக்கவில்லை. எழுப்புதலில் பயன்படணும் சொன்னா பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. அவங்க சொல்றது சரிதானே அப்படின்னு எடை போட்டுட்டு உட்கார்ந்திருக்க கூடாது. இவங்க வந்திருக்கிற நோக்கம் ஜெபிக்கணும்.
எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ஜனங்கள் மனம் திரும்பணும், ஜெபிக்கணும். அந்த லீதியால் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தால் அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்குத்தான் அவங்க போறாங்க. எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம், அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் பிசாசு எப்பவுமே யாரை கொண்டாகிலும் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வான். மனிதர்களை கொண்டு தான் அவன் செய்கிறான். அங்க இருக்கிற ஒரு பெண்ணை கொண்டு தான் அவன் செய்கிறான். அவருடைய சிந்தனையில ஒரு தாக்குதலை உண்டாக்குகிறான். அவங்களுக்குள் வேறு சிந்தனை கொண்டு வரான். இப்ப பாருங்க, ஒருவேளை அவங்க சிந்தனையில தாக்கப்பட்டு இருந்தாக்கா, ஆமா அந்த அம்மா சொல்றது கரெக்ட் தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஜெப நேரத்தை விட்டு இருப்பாங்க. அவங்க சொல்ற காரியம் சரிதானே சொல்லிட்டு பாருங்க, அவங்க சொல்றது கரெக்டுன்னு அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கோம், எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, அவங்களோடு கூட எல்லாம் பேசியிருந்திருப்பாங்க, அல்லது சிரிச்சு மகிழ்ந்திருப்பாங்க பெருமை கொண்டு. இவர்கள் சிந்தனையில பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இவருடைய சிந்தனையெல்லாம் ஒரே ஒரு காரியம், இயேசுவை அறிவிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் சிந்தனையா இருந்தது. இன்னைக்கு நமக்கு நிறைய டைவர்ஷன் வருது. கடன் வாங்க வச்சு சிந்தனையை தாக்கிடுவான், அதை பண்ணு இதை பண்ணு செய்ய வச்சு சிந்தனையை தாக்கிடுவான், அங்க போ இங்க போன்னு சொல்ல வச்சு எல்லாத்தையும் காரவாளி விட்டுருவான். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை எழுப்புதலிலே பயன்பட வைக்கணும் சொன்னா உங்கள் சிந்தனை கிறிஸ்து மேல இருக்கணும். உங்களுடைய அட்டென்ஷன், கவனம் எல்லாம் இயேசு மேல இருக்கணும். இயேசுக்காகத்தான் ஓடணும். இந்த உலகம், இந்த உலகத்துடைய காரியங்கள், இந்த உலகத்துடைய பெருமைகள், இந்த உலகத்தை அனலைசிஸ் பண்றது, இந்த உலகத்துடைய எந்த ஒரு அடாப்டுக்கும் அல்லது எந்த ஒரு அடிமைத்தனத்துக்கும் சிந்தனையில நாம் இடம் கொடுக்கவே கூடாது. இவர்கள் அந்த சிந்தனையை சரியாய் காத்து கொண்டார்கள். கர்த்தர் பயன்படுத்தினார், கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு நீங்க எழுப்புதல பயன்படணும்ல. உங்க சிந்தனை எங்கெல்லாம் ஓடுது பாருங்க. வீடு கட்டினா நல்லா இருக்கும், இடம் வாங்கினா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நகை வாங்கினா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் அது இது வாங்கினா நல்லா இருக்கும். எப்படி ஜெபிக்க முடியும்? எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும்? அதுக்கு முயற்சி எடுத்து போய் எங்கேயாலும் ஒரு இடத்துல கடனை வாங்கி நாளைக்கு அவனுக்கு திருப்பி கொடுக்க முடியாம அவமானப்பட்டு மன கஷ்டப்பட்டு ஜெபிக்கவே முடியாது. ஜெபமே இல்லாம போயிடும். எப்படி தாக்குறான் பார்த்தீங்களா மனுஷனை? நீங்க நினைப்பீங்க, நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்ப ஜெபம் பண்ண முடியலையே, இப்ப என்னால சரியா ஜெபிக்க முடியல, கவனம் செலுத்தி ஜெபிக்க முடியல, எனக்கு பாரமா இருக்கு, என் மனசு கஷ்டமா இருக்கு, துக்கமா இருக்கு அப்படின்னா சத்ரு உங்களை தாக்கி இருக்கான்னு அர்த்தம். உங்க சிந்தனையை தாக்கிட்டான். உங்களுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு, உங்களுக்கே தெரியாது. உங்க சிந்தனையை தாக்கிட்டதுனால உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கப்பட்ட அந்த பிணைப்பை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கப்பட்ட அந்த அன்பை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவை அவன் அப்படியே கொலாப்ஸ் பண்ணிட்டான். இது பொருளை காட்டி, பெருமையை காட்டி, கடனை காட்டி, சொத்தை காட்டி, இந்த உலகத்துடைய காரியங்களை காட்டி அப்படியே அட்டாக் பண்ணி, அப்படியே தாக்குதலை சிந்தனையில கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தரோடு கூட இருக்கிற உறவை துண்டித்து விடுகிறான். எழுப்புதல் காலத்தில் நீங்கள் பயன்படணும், ஆண்டவருக்காக நீங்கள் பிரகாசிக்கணும், கர்த்தர் அந்த அபிஷேகத்தில் நடத்தணும் சொன்னா
உங்கள் சிந்தனை எப்பொழுதுமே இயேசு மேலே இருக்கணும். ஜெப சிந்தனையோடு கூட இருக்கணும். ஜெபிக்கிற ஒரு மனிதனாகத்தான் எப்பவுமே நாம் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஜெப நேரத்தில் தான் இந்த விதமான தாக்குதல் வருது. இந்த தாக்குதல் அவருடைய ஜெப வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறது. கெடுத்துச்சா? ரெண்டாவது அதே வேத பகுதியில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். போதும். இப்ப பாருங்க, இரண்டாவது தாக்குதல். இந்த பிசாசானவன் இரண்டாவது என்ன செய்யறான்? முதல்ல அவங்க சிந்தனையை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். இவங்க அந்த சிந்தனையிலிருந்து தாக்குதலிருந்து வெளியில வந்துட்டு இன்னொரு அட்டாக்கை சந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் சினம் கொண்டு, சினம்னா கோபம். ஒரு தேவ மனுஷன் பவுல் சினம் கொண்டு சரீர பிரகாரமா ஒரு பெரிய தாக்குதலை கொண்டு வரான். மென்டலி அட்டாக். அவனுடைய பிரஷர் அதிகமாக இருக்கும். அவன் அவ்வளவு கோபப்படுறான். அவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய சரீரத்தில் பலவீனம் தென்படுகிறது. சினம் கொண்டு, மிகுந்த கோபம் என்று சொல்லலாம், சினம் கொண்டு என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஜெபிக்க போகிற மனுஷன் கோபத்தோடு ஜெபம் பண்ண முடியுமா? யார் மேலாம் கோபம் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண முடியுமா? யாரையோ பகைச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப இவங்க ஜெபம் பண்ண போறாங்க, இவங்களை டென்ஷன் ஆக்கி விட்டான். இப்படி தான் பண்ணுவான் பிசாசு. உங்க வீட்டுக்கார வச்சு, உங்க மனைவியை வச்சு, உங்க பிள்ளைகளை வச்சு, சின்ன ஒரு காரியமா இருக்கும், ஜெபம் பண்ண போற உங்களை டென்ஷன் ஆக்கிடுவான். சும்மா கடமைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வருவீங்க, உங்களுடைய உள்ளான இருதயம் அங்க இருக்காது, ஆண்டவர் மேல இருக்காது. ஐ எம் ரைட்? நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பிசாசுடைய தாக்குதல். எழுப்புதல் காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் செகண்ட் அட்டாக் என்ன செய்வானா, சரீரத்தில் கொண்டு வருவான், சரீரத்தை பலவீனப்படுத்துவான், சிக்னஸை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், ஏதோ ஒரு பலவீனத்தை கொண்டு வருவான். ஜெபிக்க முடியாதபடி, அது வியாதியா இருந்தாலும் மரணமா இருந்தாலும் ஜெப நேரத்தை விடவே கூடாது. அது என்ன பாடுகளா இருந்தாலும் சரி, உன்னால எழுந்து முழங்கால் படியிட முடியல, உட்கார்ந்துங்க. அல்ல உட்கார முடியலையா, படுத்துங்க. எப்படி ஆகலும் ஜெபம் பண்ணிடணும், எப்படி ஆகலும் ஜெபம் பண்ணிடணும். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இந்த பவுலுக்கு கோபம் வந்துடுச்சுன்னு சொல்றார். இது யார் கொண்டு வந்தது? பிசாசு பிடிச்ச ஒரு பொம்பளை. அந்த பிசாசு அந்த பொம்பளை இயக்குது, கோபப்படுற அளவுக்கு இயக்குது. யாரோ உங்களை கோபம் விட்டுறாங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் டென்ஷன் ஆகுறீங்களா? சொன்னாலே கோபம் வந்துடுதா? அவங்களுக்கு பின்னாடி பிசாசுக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்து பிசாசு இயக்குறான்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த பெண்ணுக்கு பின்னாடி இருந்து பிசாசு அந்த பெண்ணை இயக்குறான். அவ சொல்றா, அதனால பவுலுக்கு கோபம் மிகுதியாய் வருது, சினம் கொள்ளுகிறான். எழுப்புதலின் காலத்தில் கோபம் எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்த விடாதபடி தடையா இருக்கும். அந்த விதமாய் இவர்கள் ஜெபிக்க விடாதபடிக்கு
அது ஒரு பெரிய தடையா நிற்குது. அதுக்கப்புறம் அவன் இயேசுவின் நாமத்தை துரத்தி விடுறான், அதெல்லாம் வேற விஷயம். பட் சினம் கொள்ளுகிறான், சரீரத்தில் தாக்குதலை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும் சொன்னான், நிதானித்தறீங்க, எல்லாவற்றையும் நிதானித்தறீங்க. தேவையில்லாம ஜெப நேரத்தை வீணடிக்காதீங்க, கோபப்பட்டு வீணடிக்காதீங்க, யார் மேலேயோ கோபத்தினால ஜெபிக்காம இருக்காதீங்க. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் எழுப்புதலில் பயன்படுத்துவதற்கு இந்த தேவ பிள்ளைகள் கோபம் கொண்டாலும் நடக்கிற சம்பவம் பாருங்க. இயேசுவின் நாமத்தை பிடிச்சிட்டாங்க. அந்த பொம்பளைய நீ போ அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை போய் அடிக்கல, அந்த பொம்பளை துரத்தி விடல, அல்லது யாரையோ கூப்பிட்டு என்ன சும்மா அந்த பொம்பளை தொல்லை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிடிச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ இவளை விட்டு புறப்படும்படி, நீ இவளை விட்டு புறப்படும்படி உனக்கு கட்டளையிடுகிறேன். கமாண்ட் பண்றாங்க, கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. யாரை பிடிச்சுக்கிட்டாங்க? ஏசப்பா பிடிச்சுக்கிட்டாங்க. உங்க சிந்தனை பிசாசு தாக்குறானா? ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுடைய சரீரம் பலவீனப்படுதா? டென்ஷன் ஆயிடுறீங்களா? ஒரு காரியத்தை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தை பிடிச்சுங்க, இயேசுவின் நாமத்தினாலே அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க, அவைகள் விலகி போகும். பவுலும் சீலாவும் அதுதான் செய்யறாங்க. பவுல் அதுதான் செய்யறாரு, வேற ஒன்றும் செய்யல. இதுக்கு ஒரே ஒரு முடிவு, இயேசு கிறிஸ்துவின் நாமம். பயன்படுத்துறீங்களா? ஆயுதத்தை பயன்படுத்துறீங்களா? வீட்டில் இருக்கிற கத்தி, வீட்டில் இருக்கிற அருமான, வீட்டில் இருக்கிற தடி, வீட்டில் இருக்கிற தொடப்பக்கட்டை, தட்டு, டம்ளர் இதுதானே பயன்படுத்துகிறோம். எப்படி எழுப்புதல்? எப்படி எழுப்புதல்? எழுப்புதலுக்கு இவங்க பயன்படுத்தின ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். பிசாசை மேற்கொள்ள இவர்கள் பயன்படுத்தின ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அப்படி நீங்க கட்டளையிடுறீங்களா? உங்க சிந்தனைக்கு வருகிற ஆபத்தில் இருந்து விடுவிக்கப்படும்படியா, உங்க சரீரத்தில் காணப்படுகிற பலவீனத்தை நீக்கப்படும்படியா இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறீங்களா? கவனிச்சு பாருங்க. கர்த்தர் எழுப்புதலின் காலத்தில் நமக்கு சொல்லி கொடுக்கிற ரகசியங்கள் அதுதான். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த 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 தான் எழுப்புதல் உண்டாகும், பிசாசு விலகி போவான். இப்ப இவங்க சொன்ன உடனே விலகினானா இல்லையா? அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அந்நேரமே, அந்த செகண்ட், அந்நேரமே. அவர் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கா, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கா. அப்பெல்லாம் அவங்க ஆயுதத்தை கையில் எடுக்கல. அப்பெல்லாம் எதனா சொல்லிட்டு போட்டோம், எதனா பிசாசு அது எதனா போட்டோம் போ அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. எடுத்தாங்க, ஒரே அடிதான், சுழண்டு விழுந்தான், ஓடியே போயிட்டான். ஹல்லேலூயா. இப்ப ஜெபம் பண்றதுக்கு தடையே கிடையாது. இப்ப அவங்க சிந்தனையிலும் அது இல்லை, அவங்களுடைய சரீரத்திலையும் எந்த தாக்குதலும் இல்லை. இப்ப ஃப்ரீயா ஜெபம் பண்ணியிருப்பாங்க. சரீரத்தில் எப்படியெல்லாம் தாக்குதல் வந்துச்சு பாருங்க. அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம்? அடிச்சாங்களாம். அவருக்கு ஒரு பக்கத்தில் கோபம் உள்ளா, அவருக்குள்ள பிபி ப்ரெஷர்லாம் ஏறி போய் அதில் ஒரு கோபம், சினம். ரெண்டாவது காரியம் பாருங்க, அவரை தேவையில்லாமல் குற்றப்படுத்தி அவங்கள என்ன செஞ்சாங்க? காவலர்களை வைத்து அடிச்சாங்களாம். வசனம் அப்படிதான் சொல்லுது.
22, 23 வசனங்களை வாசிக்கலாம். அப்போ சில 16, 22, 23. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விரோதமாக்கி விட்டான் பிசாசு. எல்லாம் விரோதமா எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும், அவங்க ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்காங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் கிழிச்சிட்டாங்க. அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, சக்க போடுன்னு சொல்றாங்க பாருங்க, தர்ம அடி. அந்த மாதிரி ஒரு குற்றமும் செய்யல, பிசாசை விரட்டி விட்டாங்க, அவ்வளவுதான். இயேசுவின் நாமம் என்று சொல்லுகிற ஆயுதத்தை எடுத்து பிசாசு அடிச்சு துரத்துனாங்க, அவ்வளவுதான். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த பிசாசு தூண்டி விட்டுருச்சு. அதிகாரிகளை வச்சு தூண்டி விட்டவங்க சும்மா இருந்தாங்களா? போட்டு ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் கையை ஒரு பக்கம் காலை ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்து எல்லா ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு அவங்கள போட அடி அடி அடின்னு அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி, போதும், சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. சரீரத்தில் அவ்வளவு பிரச்சனை. யார் கொண்டு வந்தா? அத பிசாசு. ஹல்லேலூயா. ஜாக்கிரதை. எழுப்புதலின் காலத்தில் சில தாக்குதல் நமக்கு வரும். சிந்தனையில் தாக்குதல் வரும், சரீரத்தில் தாக்குதல் வரும். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. எப்படி ஜெயம் தர்றாரு பாருங்க. இவங்களை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஜெயிலில் வச்சு உள்ள வச்சுட்டாங்க. வச்சிட்டதுக்கு அப்புறம் 16, 25 வசனத்தை வாசிக்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இப்ப அவங்க சிந்தனை சரியா போச்சு. அவங்களுடைய வலி எல்லாம் போயிடுச்சு. அவங்க அடி உதம் வாங்கினாலும் சரி, சரீரத்தில் என்ன பண்ண முடியல, பிசாசால ஒன்றும் பண்ண முடியல. இப்ப ஜெயிலில் இருக்காங்க. ஜெயிலில் என்ன பண்றாங்க? தேவனை துதித்து பாடினார்கள், ஜெபம் பண்ணாங்க. 2 காரியம் செஞ்சாங்க. ஒன்று ஜெபம் பண்ணினார்கள், 2வது தேவனை துதித்து பாடினாங்க. அப்படி நடக்கும் பொழுது பாருங்க, அவங்க சிந்தனை சரியாயிடுச்சு, அவங்களுடைய சரீரம் சரியாயிடுச்சு. இப்ப பாருங்க, பெரிய ஒரு எழுப்புதல். ஹல்லேலூயா. என்ன எழுப்புதல்? சிறைச்சாலை அசைஞ்சுதான், கட்டுகள் எல்லாம் கழண்டுச்சான், சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டுச்சான். இவங்க சாதாரணமா வெளியே வந்துட்டாங்க. இந்த தாக்குதல் எழுப்புதலின் காலத்தில் தேவ பிள்ளைகளை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னாக்கா, ஜெபிக்கிற மனிதர்களாக இருந்தீங்கன்னாக்கா, ஜெபத்தை தேடுகிறவர்களாக இருந்தீங்கன்னாக்கா, ஜெபிக்கிற இடத்துக்கு நீங்க வருகிறவளா இருந்தாக்கா, எந்த சிந்தனையும் ஆனாலும் சரி, எந்த சரீர பிரகாரமான வேதனைகளாக இருந்தாலும் சரி, அது உங்களை நிச்சயமாய் தாக்க முடியாது. ஆண்டவர் யாரை பயன்படுத்துவார் தெரியுமா? சாதாரண மனிதர்களாக இருக்கிற நம்ம தான். நீங்க எங்கேயோ ஒரு மூலையில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் சத்துரு உங்களை ஜெபிக்க விட மாட்டான். நீங்கள் அதை மேற்கொள்ளுவீங்க, இயேசுவின் நாமத்தை கொண்டு மேற்கொள்வீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தான் எழுப்புதலை பயன்படுத்த. உறுதியோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களை மேல போடுவார். நீங்க ஜெபிக்கிற இடத்துல, நீங்கள் ஜெபிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் அசைய பண்ணுவார். பெரிய அசைவு உண்டாகும். நீங்க ஆயத்தமா ஜெபிக்க ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம எல்லாம் எழுமை நின்று ஆண்டோட சமூகத்தில், ஆண்டவரே, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ண போகும்பொழுது எவ்வளவு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தின் மூலமா எங்களோடு கூட நீ பேசி இருக்கிறேன். என் சிந்தனையில உண்டாக்குற தாக்குதலில் இருந்து
நான் தப்பித்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் சரீரத்தை பலவீனப்படுத்துகிற எந்த காரியத்தையும் நான் தூக்கி எறிந்து விட்டு, இயேசுவே நான் உமக்காக எந்த நேரத்திலும் ஜெபிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் ஜெபிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவர். அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுத்து கேட்பீங்களா? ஒப்பு கொடுத்து கேட்பீங்களா? ஒரு காரியத்தை அதுக்கு முன்னாடி செய்யுங்க. உங்களுடைய சிந்தனையை தாக்குகிற பிசாசை நீங்கள் வச்சிருக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற நாமத்தை கொண்டு விரட்டி அடிங்க. உங்கள் சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து, ஊழியம் செய்ய விடாதபடிக்கு, நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விடாதபடிக்கு, ஜெபம் பண்ண விடாதபடிக்கு தடுக்கிற அந்த கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்துங்க. நீங்க சொல்லுங்க. பவுல் தான் சொன்னாரு, நீங்க சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தை